Yes, we are starting a business in UK, in Scotland, based on Scotland. We அப்படிங்கிறப்போ நான், அப்புறம் அமீன், அப்புறம் இன்னொரு அண்ணனும் உண்டு. 3 பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன பிஸ்னஸ், இது எதை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும். இந்த ஒரு ப்ராப்ளத்தால் தான் நான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி எங்களுக்கும் மணி தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம். எல்லாருக்கும் இருக்கிற அதே மணியோட பிரச்சனை தான். யூகேயில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். யூகேன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர் பாய்ஸ்க்கு, பசங்க சம்பாதிக்கிற பசங்க எல்லாருக்குமே தெரியும். மாதம் ஆனால் சம்பளம் வரும், திரும்பி ஒரு 10 நாள் கூட ஆகாது, காலி ஆகிடும். இல்லை சம்பளம் வரதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு போட்டு வச்சுருவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வேர் ஹவுஸ் போய் ஜாயின் பண்ணி 1 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே நிறைய காசு வருதில்ல, உள்ளே போயாச்சு. உள்ளே வேர் ஹவுஸ் போயிட்டு, வேர் ஹவுஸில் என்ன பண்ணுறேன், டெய்லி காலைல 6 மணிக்கு போகிறேன். 6 மணிக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன், எடுக்கிறேன், வண்டியில் வைக்கிறேன், பார்க் பண்ணுறேன். வண்டியில் எடுக்கிறேன், பேக் பண்ணுறேன், பார்க் பண்ணுறேன், எடுக்கிறேன், பேக் பண்ணுறேன், பார்க் பண்ணுறேன். இது தான் நான் டெய்லி காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு போய் 2 மணி வரைக்கும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே டைமில் அமீன் என்ன பண்ணுறான், அமீன் ஸ்காட்லாண்டில் இருக்கான், நான் லிவர்பூலில் இருக்கேன். அப்போ அவன் எனக்கு 3 வருஷம் ஆச்சுல, அவன் எனக்கு முன்னாடியே வந்துட்டான். அவன் 3 வருஷம் ஆச்சு, நான் 1.5 வருஷம் ஆச்சு அந்த டைமில், 2024. அப்போது எனக்கு 6 மணிக்கு ஷிஃப்ட்டு தொடங்குனா, இவன் 6 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடித்து வீட்டுக்கு வருவான். அப்போது வீட்டுக்கு வரும்போது இவர் காலைல ட்ரெயினில் இறங்கி நடந்து வீட்டுக்கு வர கேப்போ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவான், 3/4 மணி நேரம் எனக்கு ஃபோன் பண்ணுவான். எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வேர் ஹவுஸில் நான் எடுத்துகிட்டு இருப்பேன், ஃபோன் பண்ணுவார். அப்போ ஃபோன் பண்ணும்போது நீ எனக்கு எனக்கு முன்னாடியே வந்துட்டே இல்லை, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இந்த மாதிரி சம்பளம் வருது போகுது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அதே நிலமை தான், ஃபுல் டைம் வந்தாலும் அதே நிலமை தான், உனக்கு என்ன, நீ எனக்கு முன்னாடி வந்திருக்கல, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஃபினான்ஷியல் அட்வைஸ் மாதிரி நான் கேட்குறேன். அவனும் அதே லுப்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ ஆஸ் அ யங்ஸ்டர் பாய்ஸ் எல்லாருக்கும் அதே பிரச்சனை இருக்கும். சம்பளம் வரும், போவோம், லோன் எடுப்போம், சம்பளம் வரும், போவோம், லோன் எடுப்போம். வந்தால் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. ஸோ இதே லுப்பில் போயிட்டுருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் டெய்லி காலைல அவன் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவான், நான் 6 மணிக்கு வேலைக்கு போவேன். ஸோ வி டாக் இன் அ ஃபோன் கால் டெய்லி 1/2 hour பேசி ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான், ஓகே நம்ம இப்படியே ஒரு வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் இந்த லூப்லேருந்து தப்பிக்கவே முடியாது, we have to break the rule அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. பிஸ்னஸ் ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிஸ்னஸ்டா, எங்கே இது பண்ணுறோம், என்ன ஏதுன்னு பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஐடியா. இந்த ஐடியாவோட ஹோல் இது நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் சொன்னேன். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே அவன் தான், அமீன் தான். நான் எனக்கு தோன்ற ஐடியாவை கொடுப்பேன், ஆனால் அதை பண்ணது எல்லாமே அவன் தான். பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ஆச்சு என்னதுங்கிறதுலாம் நான் அடுத்த வர்ற இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி 1/2 hour ஃபோன் காலில் பேசுவோம். பட் நடைமுறைப்படுத்தணும்ல, நடத்தணும்ல. அவன் அங்கே இருக்கான், நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறப்போ அதுக்குள்ளே இது பேசி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போதே நாங்கள் அக்டோபர், இதே மந்த்து அக்டோபர், திஸ் இஸ் அக்டோபர் 31 நினைக்கிறேன், இன்றைக்கி 30, இன்றைக்கி 30ஆம் தேதி. இதே மாதம் போன வருஷம் 2024 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும் போதே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நான் ஜூன்லேயே தான் காலேஜ் முடித்தேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் ஃபோன் கால்லே நான் வேர் ஹவுஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஸ்காட்லாண்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்படிங்கிறப்போமே நாங்கள் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ரெஜிஸ்டர்ட் அவர் கம்பெனி இன் அவர் நேம் இன் ஸ்காட்லாண்ட். எங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கோம்ல, அவரோட வீட்டு அட்ரஸில் நம்ம லொக்கேஷன் வச்சு பிஸ்னஸ் அப்ளை பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணோம்ல. ஸோ ரெஜிஸ்டர் ரொம்ப ஈஸி இங்கே யூகே பொறுத்த வரைக்கும். நீங்கள் யார் வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் யூ நீட் இஸ் அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அவங்க டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரூஃப், அவ்வளோதான். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்மி, 30 பவுண்டோ 40 பவுண்டோ தான் நினைக்கிறேன், இல்லை அதுக்கும் கீழே தான். ரெஜிஸ்டரிங் யுவர் பிஸ்னஸ் இஸ் அ வெரி ஈஸி திங் இன் யூகே. ஆன்லைனில் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணியாச்சு. அப்போது அக்டோபர் ஆகிப்போச்சு 10. அந்த வருஷம் முடிவதுக்கு 2 மாதம் தான் இருக்குது. அப்போது அங்கேருந்து நான் இங்கே வர்றதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நான் ஸ்காட்லாண்ட் வரணும். நான் லிவர்பூலில் தான். லிவர்பூல் எனக்கு லிவர்பூலுங்கிறது ஒரு ஊர் மட்டும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இந்தியாவிலேருந்து லிவர்பூல் தான் நான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிறேன். காலேஜ் 1.5 years, கிராஜுவேஷன்லாம் முடித்து வர்றதுக்கு நமக்கு 1.5 years ஆகுது. அப்போது
அதே டைமில் நான் சம்பாதிக்கணும். காலேஜ் ஃபீஸு வரும்போது பாதி தான் கட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் முடித்ததுக்கப்புறம் PSW இருக்குது, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா வந்து எனக்கு முந்தின செட் வரைக்கும் 2 lakhs இருந்ததை என்னோடய இயரில் வந்து 3 lakhs ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கும் நான் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ்க்கும் நான் கொடுக்கணும், என்னோடய வீட்டு வாடகையும் அடைக்கணும். அதே டைமில் நான் மூவ் பண்ணணும், ஸ்காட்லாண்ட் வரைக்கும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது நான் இங்கே வாடகையும் அட்வான்ஸும் ரெண்ட்டும் கொடுக்கணும். ஸோ த மணி இட்ஸ் கெட்டிங் பைல்டு கூடிக்கிட்டே போகுது, பயங்கரமாக கூடிக்கிட்டே போகுது. இப்போ கூடிக்கிட்டே போகும்போது நான் என்ன பண்ணுறேன், கிரெடிட் கார்டு, லோனு அது இதுன்னு நான் பயங்கரமாக எடுக்கிறேன். ஐம் ஸ்கிப்பிங் இந்த கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், தட்ஸ் சம்திங் செப்பரேட்டாக நான் போடுறேன். நான் கம்மிங் பேக் டு நம்ம லிவர்பூல்லேருந்து நான் ஸ்காட்லாண்ட் வரணும். லிவர்பூலில் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் கார் வாங்கினது அங்கே தான், எனக்கு கார் வாங்க ஹெல்ப் பண்ணது அங்கே தான், எனக்கு ஃபஸ்ட்டு வேலை வாங்கி கொடுத்தது அங்கே தான், நான் ஃபஸ்ட்டு படித்து கிராஜுவேஷன் மாஸ்டர்ஸ் முடித்தது அங்கே தான், என்னை வளர்த்ததும் அந்த லிவர்பூல் தான். எனக்கு நான் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதும் அந்த ஊரில் தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. நான் 2 வருஷம் பழகின மொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்குது. அங்கே எனக்கு தெரியாத கடை இல்லை, தெரியாத இடம் இல்லை, எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன், எத்தனையோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஐ ஹேட் குவைட் பில்ட் சரௌண்டிங் ஓவர் தேர். ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்காட்லாண்ட் வரணும். அப்போது யூகேயில் என்ன, நமக்கு ஒரு வாரம் சம்பாதிக்கிறோம், அடுத்த வாரம் காணாமல் போயிடும். அப்போ அந்த வேலையை விட்டுட்டு வரணும். வரும்போது நான் இங்கே வேலை தேடணும். எனக்கு இங்கே நான் வந்தவுடனே ஒரு வாரத்தில் வேலை கிடைக்கணும். அதுக்கு எல்லாம் காசு சேர்த்து வைக்கணும். பெரிய கஷ்டம். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டால் தான் நான் இதுலேருந்து வர முடியும். ரிஸ்க் எடுத்தால் தான் நான் இங்கே வர முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரிஸ்க்கு. நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கேருந்து வந்து ஸ்காட்லாண்ட் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் நான் இருந்தது என்னென்னா அக்காமடேஷன் இல்லை, நான் ஒரு தனி வீடு எடுத்திருந்தேன், அன்ஃபர்னிஷ்டு வீடு. அன்ஃபர்னிஷ்டு வீடுங்கிறப்போ சோஃபா, கட்டில், பீரோ, கிச்சனு, மட்டது, மரிச்சதுன்னு எல்லாம் இருக்குது. எல்லாம் எனக்கு ஒரு வேன், அந்த வேன் நிறையா இருக்குது, வேன் நிறையா பொருள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் இங்கே எடுத்துகிட்டு வரணுன்னா இங்கே எனக்கு ஒரு அன்ஃபர்னிஷ்டு வீடு வேணும். அதை பார்க்குறதுக்கு நான் இவன்ட்ட கொடுத்துட்டேன். அதே டைமில் நான் அங்கேயும் வீடை காலி பண்ணியாச்சு. அங்கேருந்து வீடை காலி பண்ணிவிட்டு திங்ஸை வாங்கிட்டு வரதுக்குள்ளே இங்கே வீடு செட் ஆகணும்ல, வீடு செட் ஆகலை. திங்ஸை நான் காலி பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாம் பண்ணிட்டேன். இங்கே வந்து இங்கே ஸ்டோரேஜில் நான் திங்ஸை வச்சு வீடு இல்லாமல் வீடு இல்லாமல் நான் திங்ஸை கொண்டாந்து இங்கே ஸ்டோரேஜில் வச்சுட்டு மறுபடியும் லிவர்பூல் போய், ஏன்னா எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. இவனுக்கு அந்த அண்ணா வீட்டில் இவன் ஸ்டே பண்ணிக்கிட்டான். ஸோ இவனுக்கு ஒரு வீடு செட் ஆகிடுச்சு. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் திருப்பி இங்கே வந்து திங்ஸை வச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் லிவர்பூலில் ஸ்டே பண்ணி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வீடு கிடச்ச பிறகு வீடு வந்து அங்கேருந்து மாறிடுச்சு. ஸோ கம்மிங் பேக் டு த பிஸ்னஸ் வந்து என்னாச்சு, நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கோம். இப்போ 1 hour டெய்லி ஃபோன் கால் போக இப்போ நாங்கள் டெய்லி பிஸ்னஸ் டாக்ஸ் பேசி வி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் இட். ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லை பிஸ்னஸ், வி ஹாவ் டு மார்க்கெட் பண்ணணும், ப்ராடக்டை கொண்டு வரணும், யாருங்க கஸ்டமர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், எங்கள் பையர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும், எங்கள் டார்கெட் கஸ்டமர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும், இந்த கஸ்டமர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் எதுவுமே எனக்கு நாலேஜ் இல்லை, 0 knowledge இன் பிஸ்னஸ், அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு என்னெல்லாம் பேப்பர் ஒர்க் வேணும், நம்ம ப்ராடக்ட்டு பிஸ்னஸ் என்னங்க, ப்ராடக்ட் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் இறங்குறோம், இந்தியாவிலேருந்து தான் நாங்கள் கொண்டு வரோம். இந்தியாவிலேருந்து கொண்டு வரும்போது இந்தியா வந்து யூகேவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் a third world country. ஸோ எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அமீனோட வீசா வேறு இந்த டைமில் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஆஸ் அரவுண்ட் லைக் 8 months இருக்குது. ஜனவரி ஆயிடுச்சு, ஜனவரி தான் நான் யூகே வர்றேன். 8 months, அப்போ இருந்து 8 months தான். இந்த அக்டோபர் தான் அவனுக்கு அக்டோபருக்கு முன்னாடி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து அவனுக்கு வீசா முடியுது. ஸோ செப்டம்பருக்குள்ளே நாங்கள் அவனுக்கு வீசாவும் செட் பண்ணணும், எங்கள் வேலையும் ரெடி பண்ணணும், எங்கள் பிஸ்னஸையும் செட் பண்ணணும், அதுக்கு என் வேலையும் செட் ஆகணும். நான் இங்கே வந்ததும் எனக்கு வீட்டு வாடகையும் கட்டணும், அது கட்டணும். ஸோ மெனி திங்ஸ் பைல்ட் அப். அதுக்கப்புறம் இந்த கொண்டு வர ப்ராடக்டை எவ்வளோ கொண்டு வரணும், எவ்வளோ கொண்டு வந்தால் நாங்கள் எங்கே வைக்கிறது, இப்போ கொண்டு வரதுக்கு முன்னாடி நாங்கள் கஸ்டமரை பிடிக்கணும், இந்த கஸ்டமருக்கு எவ்வளோ வேணும், இவன் எவ்வளோ கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்ஸ் அங்கே ஆர்டர் கொடுக்கணும். அந்த ஆர்டரு
ஷிப்பிங் நம்ம சும்மா சின்னதுன்னா ஃப்ளைட்டில் கொண்டு வந்துடலாம். இது வந்து டன் கணக்கில் உள்ள ப்ராடக்ட்ஸ். இந்த டன் கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வரணும்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ வி டிசைடட் டு பிரிங் இட் இன் ஷிப்பில் கொண்டு வரும்போது இட்ஸ் கோன் டேக் 40 to 60 days ஆகும். ஸோ 60 days ப்ரையராக நாங்கள் இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி கொண்டு வரணுன்னா நிறையா வேலைப்பாடு இருக்குது. இது எல்லாத்தையும் என்னால் ஒரு வீடியோவில் சொல்லணுன்னா அது கண்டிப்பாக முடியாது. இப்போ நான் பிஸ்னஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கான ப்ராப்ளம் என்னன்னு இப்போது முடிவு பண்ணி ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிச்சி இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சொல்யூஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், கடன் அடைக்கிறோம், இதே லூப்பில் தான் போயிட்டுருப்போம். பிரதீப் ரங்கநாதன் சொல்கிற மாதிரி தான், மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், அடுத்து எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அப்படி இல்லை. அவர் சொல்கிற மாதிரி மொதல் ஸ்டெப்புக்கே பல ஸ்டெப்ஸ் இருக்குது கீழே. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது மொதல் ஸ்டெப்பு, ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவைங்கிறது பல ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லணும்னு நினச்சேன். பட் எனக்கு என்னன்னு தெரியல, இங்கிலீஷில் சொல்லும் போது எனக்கு ஒரு மனசில் அந்த ஒரு பிடிப்பு இல்லை. ஓகே, ஐ டிசைடட் டு டாக் இன் தமிழ்லேயே நம்ம போகலாம். இது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென்.